ஒருவேளை இது போல இந்த சிஸ்டரை போல யாராவது மாட்டிட்டு இருக்கிறீங்களா? ஒரு ஒரு தேவனை அறியாத ஒரு சகோதரனை நீங்க திருமணம் செய்து கொண்டு இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நீங்க மாட்டி இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து ஒண்ணு சொல்றாரு. அந்த மாதிரி நேரத்துல நீங்க வடிக்கிற கண்ணீரும் ஒரு ஜபம்தான். அதே மாதிரி நீங்க பெருமூச்சு விட்டு அழுகுறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய கூக்குரல், அது கூட ஒரு ஜபம்தான். நீங்க ஜெபிக்கவே இல்லைனாலும் உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கூக்குரல் உங்களுக்கு பதிலை கொண்டு வரும், சமாதானத்தை பெற்றுத்தரும், ரட்சிப்பை பெற்றுத்தரும். உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 107 அதுலயே 6வது வசனமும் 19வது வசனமும் நான் வாசிக்கிறேன் பாருங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாராம்? அவர்களை விடுவித்து பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இதே இந்த 19ல இன்னொரு வசனம் சொல்லுகிறது, தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். கொஞ்ச நாள் போச்சு, அந்த கணவருடைய அந்த குழந்தை இல்லைங்கிறதுனால, அவங்க நர்ஸுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் கேட்டோம், உங்கள் வீட்டில் சொல்ல வேண்டியது தானே சிஸ்டர், ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க கேட்கும்போது அப்போதான் ஒரு உண்மையை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சிஸ்டர், என் அப்பா போலீஸு, நான் இவரை பற்றி சொன்னேன்னா உடனே பிடிச்சி போட்டுருவாங்க, பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால தான் நான் வீட்டுக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பயங்கர ஷாக். உங்கள் சைடு இவ்வளோ ஒரு இது இருந்தும் நம்ம அப்பாவை ஆராதிக்க முடியல, உங்கள் அப்பா போலீஸாக இருந்திருந்தும் நீங்கள் இப்படி மறைஞ்சு பயந்து வாழ்கிறீங்களே என்பது வாழ்க்கை ஆயிடுச்சு, தேர்ந்தெடுத்துறோம் அவசரப்பட்டு, இப்போ ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா அவங்க கணவருடைய கருமுட்டையை எடுத்து அவங்க டெஸ்ட் பேபி ஃபார்ம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. 2 வாட்டி ட்ரை பண்ணாங்க, அவங்களுக்கு நிற்கவே இல்லை. 3வது வாட்டி ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னேன், 3வது வாட்டி ட்ரை பண்ண போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் சொன்னேன், நீங்கள் நல்லா பாஸ்டிங் இருந்து ஜபம் பண்ணி ஒரு பொருத்தனையோடு போங்க, நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்கிறேன்னு சொல்லி பொருத்தனையோடு போங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்கள் ஜபத்துக்கு பதில் தருவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல் சிஸ்டர் வந்து பாஸ்டிங் போட்டு நல்லா ஜெபம் பண்ணி பொருத்தனையோடு அவங்க 3வது வாட்டி ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு அந்த பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் சொல்லவே முடியாத அளவுக்கு 2 குழந்தைங்க, அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சகோதரனுடைய ஆட்டம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, குழந்தை பிறந்தவுடனே அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க குழந்தை பிறந்த உடனே. அப்போது அவங்களுடைய தாயார் வீட்டில் இருக்கும்போது அவங்க சபைக்கு போக வர ஆண்டவரோடு இருக்க இப்படி ஆயிடுச்சு. இந்த சகோதரன் இங்கே வீட்டில் தனியாக இவங்க அம்மா கூட இருந்துட்டாரு. அப்போது அவங்க எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பாங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. அவங்களால ஜெபிக்கவே முடியல. வெறும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி போய் நிறுத்துற வரைக்கும் தான் அவங்களுடைய